ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th 12th பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதுமே வரக்கூடிய பிப்ரவரி 12லேருந்து 12th மாணவர்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அனைத்து குரூப் மாணவர்களுக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. சார் 11th வந்து பார்த்திங்கன்னா சில பள்ளிகளை வந்து எக்ஸாம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா 12th உடைய மாணவ எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் பிப்ரவரி 12லேருந்து அந்த வாரம் முழுமைக்குமே 12th மட்டும்தான் நடக்கும். ஒரு நாள் ஃபிசிக்ஸ், 2 நாளைக்கு கெமிஸ்ட்ரி நடக்கும், 2 நாள் ஃபிசிக்ஸ் நடக்கும், 2 நாள் பயாலஜி நடக்கும். அடுத்து வந்து காமர்ஸ் குரூப்புக்குமே ப்ராக்டிக்கல் நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிகள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாள் வந்து பிப்ரவரி 12 வந்து 12th வந்து கெமிஸ்ட்ரி நடக்குதுன்னா அடுத்துக்கு மறுநாள் 11th கெமிஸ்ட்ரியை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. 2 நாள் ஃபிசிக்ஸு, 2 நாள் பயாலஜி. இப்போ ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும்தான் 12th வரக்கூடிய வாரங்களில் 12th மட்டும் நடக்கும். மாணவ எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் வரக்கூடிய வாரங்களிலேயே 11th 12th கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் பிப்ரவரி 12லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? ஏன்னா தமிழகம் முழுவதுமே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டு, சப்ஜெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி வராது. அந்தந்த எக்ஸ்டர்னல் யார் வர்றாங்க அதை பொறுத்து, ஏன்னா அவங்க ஸ்கூல்லையும் ப்ராக்டிக்கல் பண்ணணும், உங்கள் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டர்னலாக வருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டேட்டு வந்து வேறு மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாணவிகளுக்குமே முழுமையாக மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டவுட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11th கெமிஸ்ட்ரியை வந்து 15 சால்ட் இருக்குது அவங்களுக்கு. 12th வந்து பார்த்திங்கன்னா சால்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், ட்ரைடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். ஸோ அவங்க முழுமையாக படிக்கணும்னா அவங்களுக்குரிய வினாத்தாள் எல்லாமே சிஓ ஆஃபீஸ்லேருந்து தான் வரும். உங்கள் நேமுக்கு நேரையே வந்து டிக் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் டிக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் முழுவதும் படிக்கணும், கண்டிப்பாக படிச்சிருவீங்க. மாடல் ப்ராக்டிக்கலாக சில ஸ்கூலில் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கான முழுமையான மதிப்பெண் கிடச்சிடும். ஏன்னா ஃபிசிக்ஸாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, பயாலஜியும் வந்து பயோபாட்டில் ஒன்று, பயோஜியில் ஒன்று வந்து பண்ண போகிறீங்க. காமனாக 10 மார்க்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இன்டர்னல் வந்து கொடுத்துட்றாங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் 20 மார்க்ஸு. அதில் 5 மார்க்ஸ் வந்து உங்களுடைய லேப் ஆக்டிவிட்டீஸ்க்கு, ரெக்கார்ட் நோட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. 15 மார்க்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே 15க்கு 15 மோஸ்ட்லி போட்டுருவாங்க. நீங்கள் லாங் ஆப்ஷன்ஸாக இருக்கீங்க, வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டே எழுத தெரியலை, அந்த மாதிரி ஒரு சில மாணவிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் ஜஸ்ட்டு வந்து மார்க்ஸை வந்து குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி 99% மாணவிகளுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். 11th and 12th மாணவிகள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாமை சூப்பராக அட்டன் பண்ணிடுவீங்க. அனைவருக்கும் முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடித்த பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 12th மாணவர்களுக்கு. 11th மாணவர்களுக்கு March 4 ஆரம்பிக்குது, 12th March 1 தேர்வுகள் ஆரம்பிக்குது. நல்லபடியாக 1 by 1 ஷெடியூல்டு போட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்ல